சொல்லலாம். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கப்பு சிப்புன்னு வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நிறைய பணம் வரும். ராகு போய் உட்காரும் பொழுது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் 7ஆம் இடம்னா ராகு கனெக்ட் ஆகுது. அதனால் குடும்பத்தில் சஞ்சலங்கள் கொடுக்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் ஓடின்றது. 6ஆம் இடத்துக்குரிய ஸ்தானமும் வேறு ஓடுது. ராசி லக்னத்தில் கேத்து வந்து உட்காரும் பொழுது நம்ம எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் சன்னியாசிகள் மகான்கள் மாதிரி மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் பாத்ரூமில் தான் இருக்குது. கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் முக்கியமான ஒரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சாயா கிரகம் அப்படின்ற சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சாயா கிரகம் அப்படின்னாவே ஒரு கெடுதல் நடக்குமோ கெட்டது நடக்குமோன்ற ஒரு பின்பம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படிப்பட்ட ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம பிரபல ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. கடவுள் வணங்குறோம். ஓகேங்க சார். ராகு கேது பயிற்சினால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாங்க சார். சிம்ம ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் சொல்லுங்க சார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துக்கு பார்க்கும்போது இப்போ ராசி லக்னத்துக்கே கேது வரப்போகிறார். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருந்தால் அவங்களுக்கு ராசி லக்னமே இருக்குது. சூரியனுடைய வீடாக இருக்கனால கண்டிப்பாக கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சூரியன்னா மூத்த மகன், சூரியன்னா மாமனார், சூரியன்னா உங்களுடைய முதுகு எலும்பு, சூரியன்னா அப்பா. இந்த கேத்து வரதுனால இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கு சான்ஸ் இருக்குது. ராசியாக இருந்தீங்க, சிம்ம ராசியாக இருந்தீங்கன்னா சந்திரன் அந்த இடத்துல இருக்கும். அப்போ சந்திரன்னா மூத்த பெண், தாயாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம். அதில் கேத்து கிராஸ் ஆனால கண்டிப்பாக அவங்களுக்கு நோய்வாய்ப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்ன இதில் பியூட்டின்னா 7ஆம் இடத்துக்கு ராகு வந்து உட்காரும் பொழுது 7ஆம் இடம்னா சுய தொழில், 7ஆம் இடம்னா கணவன், 7ஆம் இடம்னா மனைவி. ராகு போய் உட்காரும் பொழுது ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பயங்கரமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை ராகுவின் மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய பிராப்தம். வயிறு பார்த்துக்கணும். ஆனால் துட்டுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னு தைரியமாக அடிக்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு என்னன்னா செய்யக்கூடிய தொழிலை பெருசாக்குவார். இனிமேல் பார்ட்னர்ஷிப்குள்ளே பயங்கரமாக முட்டிக்கும். அது எப்படியா நல்லது அப்படின்னு கேட்டால் நீங்கள் தனியாக போய் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. குரு பார்வை ராகு மேலே இருக்கிறதுனால அந்த தொழிலில் நீங்கள் அசுர வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள். சுய தொழில் செய்யக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் பசங்க இடம் மாறுற மாதிரி நிலைமைகள் வரலாம். அதே மாதிரி நிறையா பேருடைய லைஃப்பில் ஒரு புது பார்ட்னர் உருவாரக்கன். 7ஆம் இடம்னா ராகு கனெக்ட் ஆகுது. அதனால் குடும்பத்தில் சஞ்சலங்கள் கொடுக்கும். ஆல்ரெடி டிவோர்ஸ் கேஸ் ஓடின்றது. 6ஆம் இடத்துக்குரிய ஸ்தானமும் வேறு ஓடுது. அதனால் யாரெல்லாம் டிவோர்ஸ் கேஸ்லாம் ஆல்ரெடி ஓடின்னு இருக்கோ அதன் மூலியமாக இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகி உங்களுக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல உட்காந்து அந்த சிறப்பு பார்வையை கொடுக்குறார். ராகு இருக்குது ஃபுல் பொட்டன்ஷியலில், ஃபுல் ஃபோக்கஸில் அந்த லைட் ஒழுகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிம்மத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். என்ன எல்லா விஷயத்தையுமே ரகசியமாக செய்ய வேண்டும். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான சூக்ஷமம். இதுதான் ரொம்ப முக்கியமான உங்கள் லைஃப் அடுத்த 1.5 வருஷத்தோட யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கப்பு சிப்புன்னு வேலை செய்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு நிறைய பணம் வரும். நிறைய வெற்றி வாய்ப்புகளை வாகை சூடக்கூடிய பிராப்தம் உண்டு. நம்ம ரகசியத்தை உடைச்சோன்னு வைங்க, அடுத்த செகண்ட் அது யூஸ்லெஸ்ஸாக போய்டும். ராசி லக்னத்தில் கேத்து உட்காரும் பொழுது நம்ம எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் சன்னியாசிகள் மகான்கள் மாதிரி மாறும். உங்கள் லைஃப் பார்த்திங்கன்னா இனிமேல் நான் தனி தான், நான் அது எல்லாருக்குமே இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். சிம்மத்தில் யார் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இந்த மைண்ட் லெவல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். தனிமை உணர்வு அதிகம் கொடுக்கும். அது ரொம்ப இன்ட்ராஸ்பெக்ஷன். நான் செய்கிறது கரெக்டாக, நம்ம பண்ணது கரெக்டாக, இது நடந்தே அது கரெக்டானு ஒன்று உட்காந்து டீட்டெயில்டாக புலனைவு பண்ணுற மாதிரி மோர் லைக் சிபி ஏஜென்ட் மாதிரி கேத்து வேலை செய்யும் ராசி லக்னத்துக்கு தலைக்கு வரும்போது. ஸோ பேசிக்கலி சிம்மராசி நண்பர்களுக்கு 7ஆம் இடம்னா கணவன் மூலியமாக ஒரு வெற்றி, மனைவி மூலியமாக வெற்றி, இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது. குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமாச்சு சார் அப்படின்னு சொன்னால் இப்போது 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக ஏற்படும். கேத்து எப்போ ராசி லக்னத்துக்கு வருகிறதோ நீங்கள் பண்ண வேண்டியது ஆன்மீகத்துக்கு நாட்டம் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தி ஆகிடும். கேத்துன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். ராகு கேத்துக்கள் எப்படி பூர்வ ஜென்மத்துடைய பந்தத்தை காட்டுமோ
ராசியில் ராகு அல்லது லக்னத்தில் ராகு லக்னத்தில் ராகு அல்லது லக்னத்தின் கேது வரும் பொழுது அமானுஷ்ய சக்திகளை பற்றி அதிகமான ஆர்வம் உருவாகும். கேத்துன்னா நிமித்த ஜோசியம்னு சொல்லுவோம். நிமித்த ஜோசியம்னா இப்போ டக்குன்னு நம்ம பேச பேச இங்கே லைட் ஆஃப் ஆச்சுன்னா அப்போ வந்து முக்கியமான கம்யூனிகேஷன் நம்ம நடக்குதுன்னு நம்ம அதை கேல்குலேட் பண்ணி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதனால் நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எது சின்ன விஷயம் அங்கே இங்கே நடந்தாலும் அதை வச்சு கால்குலேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டாக்டர் படத்தில் அவன் அந்த 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 ஒரு வில்லனை வந்து சிவகார்த்திகேயன் ஃபுல்லாக உட்காந்து ஏமாத்தின்னு இருப்பார். வில்லனுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அவன் 2 மணி பாத்ரூம் போய் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து கால்குலேட் பண்ணி அது சொல்லுவான், இதுதான் உங்கள் பிளானான்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த மூளை என்ன பண்ணுன்னா அவங்கள பயங்கரமாக யோசிக்க வைக்கும். அதே மாதிரி எப்போல்லாம் ராசி லக்னத்துக்கு கேத்து வரும் பொழுது நான் சொல்கிறது உங்களுக்கு காமெடியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்கள் பாத்ரூமில் தான் இருக்குது. கேத்துவும் சனியும் 2ம் சேரக்கூடிய இடம் வந்து பாத்ரூம். அதே மாதிரி முடி திருத்தும் இடம். இந்த மாதிரி இடங்கள்ல தான் உங்களுக்கு அதிகமான நல்ல சிந்தனைகள் வரும். அதே மாதிரி தனிமையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவீங்க, அவ்வளோதான். அதனால் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். தைரியமாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி 1க்கு 2 தடவை நல்லா திங்க் பண்ணி ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகள் எடுப்பது நல்லது. ஸோ சந்தோஷத்தின் அடிப்படையாக பார்க்கும்பொழுது 75% இருக்கிறது. பொருளாதாரத்தின் ஏற்படியாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 90% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓகே சார், உங்களுக்கான பரிகாரங்கள் என்னங்க சார்? வல்லப கணபதி, அதாவது கணபதிகளில் பலவிதமான கணபதிகள் இருக்காரு. ஒரு ராசிக்கும் ஒரு விதமான கணபதி. அப்படி பார்க்கும்பொழுது வல்லப கணபதிங்கிறது வல்லபனாய் நின்று எந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த வல்லப கணபதிக்கு உண்டு. அதனால் வல்லபதி கணபதி வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் மேஷம் டு மீனம் வரை ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப நிறுத்தி நிதானமாக தெளிவான பதிலை கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி. நமஸ்காரம். இந்த ராகு கேது பயிற்சி பதிவை பார்த்து நம்ம சேனல் நேயர்கள் அத்தனை பேருமே பலன்கள் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க. வணக்கம். இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் ஏற்படணும்னு சொல்லி அத்தனை பேருக்குமே ஸ்ரீமத் ராகவேந்தருடைய அனுகிரகம், ஸ்ரீமத் வியாசராஜருடைய அனுகிரகம் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண